வேளையில் சந்தை வழியாக இருவரும் சென்று கொண்டிருந்தார்கள். ஒரு கடையில் முட்டையானது வரிசையாக அடுக்கப்பட்டிருந்தது. கோழி பெருமையாக ஆட்டை பார்த்து சொன்னது, பார்த்தீங்களா, நான் மனிதர்களுக்கு எவ்வளவு முட்டைகளை கொடுக்குறோம் அப்படின்னு பெருமையாக பேசிச்சு. ஆனால் ஆடோ ஒன்றும் பேசலை. அப்படியே கேட்டுட்டு அது பாட்டுக்கு மௌனமாக வந்தது. கொஞ்சம் தூரம் போன பிற்பாடு ஒரு கசாப்பு கடை வந்தது. அந்த கசாப்பு கடையை பார்த்துட்டு ஆடு சொன்னது, நீங்கள் மனிதர்களுக்கு முட்டைகளை கொடுக்கிறீர்கள், அது உண்மைத்தான், அதை நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் எங்கள் இனமோ மனிதர்களுக்கு தங்களையே முழுமையாக கொடுத்து விடுகிறது. எங்களுக்குன்னு எதையும் வச்சுக்கல அப்படின்னு சொல்லி அது கோழியுடைய வாயை அடைத்தது. அன்புக்குரியவர்களே, இங்கு இன்றைய நற்செய்தியில் பார்த்தோம் அப்படின்னா, புனித யோவான் இயேசுவை அறிமுகப்படுத்துகிறார். எப்படி அறிமுகப்படுத்துகிறார் என்று சொல்லுகின்ற பொழுது, ஏதோ கடவுளுடைய செம்மறி என்று அறிமுகப்படுத்துகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இறைமகன் இயேசு மனித குலத்தினுடைய மீட்புக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கப் போகிறார் என்பதனை இங்கு எடுத்து காட்டுகிறார். இரண்டாவது, யோவான் எதை நமக்கு எடுத்து சொல்லுகிறார் என்று பார்க்கின்ற பொழுது, தம்முடைய சீடர்களுக்கு இயேசுவை அறிமுகப்படுத்துகிறார். அவரை பின்பற்றுங்கள், அவர்தான் உண்மையான மெசியா என்று அங்கே இயேசுவை அறிமுகப்படுத்தி வைக்கிறார். அவர்களும் இயேசுவை பின்தொடர்ந்து செல்லுகிறார்கள், இயேசுவோடு தங்குகிறார்கள், இயேசு அனுபவத்தை அவர்கள் பெறுகிறார்கள். இயேசு அனுபவத்தை பெற்ற அவர்கள் தங்களுக்குள் அதை புதைத்து வைத்துக் கொள்ளவில்லை. மாறாக ஆந்திரேயா என்ன செய்கிறார்? தனது சகோதரனிடம் போய் சொல்லி, நான் மெசியாவை பார்த்தேன், நீயும் வந்து பாரு அப்படின்னு சொல்லி தனது சகோதரனையும் இயேசுவிடம் அழைத்து கொண்டு வருகிறார். அன்புக்குரியவர்களே, இந்த பணியினைத்தான் ஞானஸ்நானம் பெற்ற நாம் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய கடமையாக இருக்கிறது. நம்முடைய தேவத்தாய் கன்னிமரியாள் என்ன செய்தால், இதோ ஆண்டவருடைய அடிமை என்று சொன்னதோடு நின்றுவிடவில்லை. மாறாக மீட்பு பணியிலே தன்னை முழுமையாக அர்ப்பணித்து இயேசுவோடு தொடர்ந்து பயணம் மேற்கொள்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. சிலுவை மரணம் மட்டும் தனது ஏக மகனோடு அவள் பயணம் செய்கிறாள். மற்றவர்களுக்கு இயேசுவை அறிமுகப்படுத்துகிறாள், இயேசுவை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துகிறாள். நம்முடைய தேவத்தாய் முதல் சீடத்தி. இயேசுவை உள்ளத்திலும் உதரத்திலும் தாங்கிய உடனே அவள் எலிசபெத்து வீட்டிற்கு சென்று இயேசுவை அங்கு அறிமுகப்படுத்துவதை நம்மால் பார்க்க முடிகிறது. அன்புக்குரியவர்களே, இன்று நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இயேசுவை மற்றவர்களுக்கு, இயேசுவை அறியாதவர்களுக்கு இயேசுவை சுட்டி காட்டுகின்ற, அறிமுகப்படுத்துகின்ற ஒரு அன்பு நிறைந்த செயலை இன்று நாம் செய்து கொண்டிருக்கிறோமா? இயேசுவின் சாட்சிகளாக வாழ்ந்து, இயேசுவுக்கு கன்னிமரியாளை போன்று இயேசுவின் உண்மையான சாட்சிகளாக வாழ்ந்து, அவர் காட்டிய வழிமுறையிலே நாம் நம்மை முழுமையாக அர்ப்பணித்து சிறப்பானதொரு குடும்ப வாழ்க்கையை, தனி மனித வாழ்க்கையை, விவிலியத்திற்கு ஏற்ற மதிப்பீடுகள் நிறைந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு வேண்டிய வரங்களை கேட்டு நம்முடைய தேவத்தாய் பெண்ணாகிய அன்னையின் வழியாக இறைவனை பார்த்து ஜெபிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.